உங்கள் உடம்புல எது முக்கியமான ஆர்கன் சொல்லுவீங்க? ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி இதெல்லாமா? இதெல்லாம் விட முக்கியமான ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ். இந்த மசில் நல்லா இருந்தது அப்படின்னா மற்ற ஆர்கன் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நம்ம உடம்புல சார்கோபீனியா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது லாஸ் ஆஃப் மசில் மாஸ். இப்போ நம்ம போனில் எப்படி நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த போன்ஸ் வந்து தின்னாயிரும் ஒரு ஏஜுக்கு அப்புறம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதால தான் வந்து எலும்பு வந்து சீக்கிரமாக உடையிறது வயதானா அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மசில்லையுமே அந்த ஒரு ஏஜிங் ப்ராசஸால் மசில் மாஸ் லாஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் சார்கோபீனியா. இது யூஸ்வலாகவே 30 வயசுக்குலேருந்தே ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அப்பயுமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இனிஷியல் லேசாக தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தே ஒன்ட் ஸ்டார்ட் த எக்ஸசைஸ். பட் இது 40 வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா ஸ்டாமினா ரெடியூஸ் ஆகும். அவங்களால ரொம்ப நடக்க முடியாது, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க, ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் மைட் பி இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மசில் மாஸ் லாஸ் தான். ஸோ இந்த மசில் மாஸ் லாஸ் ஆகிறதால அவங்களுக்கு மொபிலிட்டி வந்து கம்மியாகும். அதால் மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணும். அதால் இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் யுவர் ஆர்கன்ஸ். ஸோ உங்கள் மசில் மாஸ் நல்லா இருந்தால் தான் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸையும் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we can do some basics resistant based strengthening exercises மெயினாக பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்? மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் கிடைக்கல, நான் எனக்கு ஆஃபீஸும் போகிறேன் வீட்லேயும் இருக்கேன்னா சிம்பிள் எக்ஸசைஸ். உங்கள் டெஸ்க்லேயே உட்காந்துட்டு கையை 10 வாட்டி மேலே கீழே இறக்குங்க. ஓகே, ஃபார்வர்டில் இருக்குங்க. ஓகேவா, சைடில் இருக்குங்க. அண்ட் அனதர் திங், உட்காந்துட்டு ஒரு 10 தடவை எழுந்து உட்காருங்க. ஓகே, ஸோ வால் புஷ்அப்ஸ் 2 கையுமே வாலில் வச்சுட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி அப் பண்ணுங்க. ஓகேவா, இது எல்லாமே பண்ணலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரோட்டீன் இன்டேக், ப்ராப்பரான டயட்டும் இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் லைக் ஃபிஷ்ஷு, சிக்கனு, பன்னீர், சோயா அதெல்லாம் சாப்பிடலாம். மெயினாக ஒமேகா ஃபேட்டி 3 ஆசிட் சாப்பிடலாம். சீட்ஸ் லைக் ஃப்ளக்ஸ் சீட், சயா சீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் மேஜராக கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள். எனக்கு இது எதுவுமே பண்ண டைம் இல்லை எக்ஸசைஸ் அப்படின்னா டெய்லியும் ஆஃபீஸ் போகிறீங்களா, லிஃப்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை டு கிளைம் ஸ்டேர்ஸ். இங்கேருந்து உங்களுக்கு கடைக்கு போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா டோன்ட் யூஸ் யுவர் வெஹிக்கல்ஸ். வாக் அட்லீஸ்ட் ஃபார் 15. உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டிலேயே அதை பண்ண பாருங்கள். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். யூ கேன் ஸ்ட்ரென்தன் யுவர் மசில்ஸ் ஆல்சோ. இதுக்கு இன்னும் பேசிக்காக எனக்கு ரொம்ப ப்ராப்பரான எக்ஸசைசஸ் ஷெடியூல் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் அஸ். வி வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.